வணக்கம். பாடகி சே ஸ்வாகதா ஸ்வாகதாவுக்கு வந்துட்டு செக்ஸ் ரீதியாக சில தொந்தரவுகள் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு ரீசெண்டாக வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த மியூசிக் டைரக்டர் யார் அப்படிங்கிறதுலாம் அந்த பேர் வந்துட்டு அவங்க சொல்லலை. ஆனால் வந்து ரொம்ப வந்து ஒரு அவங்க வேலண்ட்டாக அவர் வந்துட்டு செயல்பட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 8 இயர்ஸாக வந்துட்டு அங்கே வரக்கூடிய எல்லா லேடி சிங்கர்ஸையும் அவர் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. இப்போது அந்த 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 மியூசிக் டைரக்டர் வந்துட்டு யாராக வந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லோரும் வந்துட்டு எல்லா பொதுமக்களிலிருந்து அந்த அந்த மியூசிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு யோசிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு சில பேரை சொன்னாங்க. இமான் சொன்னாங்க, ஜிவி பிரகாஷ் சொன்னாங்க, அப்புறம் வந்துட்டு அனிருத் சொன்னாங்க. ஓகேவா? இவங்க பேர்லாம் சொன்னாங்க. ஆரிஃப் ஜெயராஜ் பேர் அவங்க சொல்லலை. அப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மான் பேர் அவங்க சொல்லலை. சரியா? ஓகேவா? அதே மாதிரி இளையராஜா சார் பேரையும் அவங்க சொல்லலை. சரியா? அப்புறம் வந்துட்டு ஒரு குழு கொடுத்தாங்க. என்ன குழு கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த அந்த மியூசிக் டைரக்டர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அவார்டு வாங்கியிருக்காரு சொன்னாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக அவார்டு வாங்கினது பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான். அப்படிங்கிறத வந்துட்டு யூடியூப்பில் வந்து அவர் தான் காமிக்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் ஏஆர் ரஹ்மான் தான் இந்த மாதிரி செயல்பட்டார் அப்படின்ட்டு உறுதியாக நான் வந்து சொல்லலை. ஆனால் வந்துட்டு அவர் மேலே வந்து சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய பிஹேவியர்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு. எந்த மாதிரி வந்துட்டு இருந்துக்குன்னா, நம்ம வழக்கமாக பார்த்துருக்கோம்ல, எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்குமே வந்து கருப்பு கலர் கூலிங் கிளாஸ் தான் வந்து போட்டுட்டு வந்து வருவார். ஒரு மனித முகத்தில் அந்த கண்கள் பார்வை மூலமாக தான் அந்த மனுஷனுடைய தரத்தையே அந்த கண்கள் தான் வந்துட்டு வெளியில் காமிக்குது இல்லையா? வேறு எதுவுமே வந்துட்டு வேற எதை பார்த்து நம்ம வந்து பேச மாட்டோமே. அந்த கண்களை பார்த்து தான் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அப்போது அந்த அவர் வந்து எப்பயுமே அந்த கருப்பு கலர் கூலிங் கிளாஸ் தான் அவர் வந்து போட்டுட்டு வந்திருக்காரு. இப்போ சின்மை விஷயத்தில் கூட அவர் வந்துட்டு அந்த அம்மா அந்த சின்மை அவங்க வந்து அவர் வந்து கடவுள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா? அந்த ஒரு நேம் வந்து அவருக்கு தேவைப்படுது. ஓகேவா? என்ன இப்போது சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா, இப்போது அவர்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டு அவங்கள ஏமாற்றி நிறைய காசு வந்துட்டு அவங்கக்கிட்ட வாங்கியிருக்காங்க. இப்போ அவர் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்கிட்ட மட்டும் கிடையாது, எல்லா லேடிஸ் சிங்கர்ஸ்கிட்டையுமே அவர் வந்து முதல்ல வந்து காசு வந்து அவங்க வந்து வாங்குவார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நான் இப்போது ரீசெண்டாக ஏஆர் ரஹ்மானுடைய ஒரு மியூசிக் ட்ரைனிங் சென்டர் ஒன்றுக்கு வந்து நான் போயிருந்தேன். அது பேர் ஞாபகம் இல்லை. அங்கே நான் உள்ளே என்ட்ரானவே ஆகிட்டு எவ்வளோங்க ஃபீஸ் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க வந்துட்டு 1 lakh மேலே தான் சொன்னாங்க. என்னங்க ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ காசு கேட்குறீங்களேங்க அப்படின்னு. ஆமாம், நீங்கள் வந்து நான் வந்து எங்கள் தம்பிக்கு எங்கள் வீட்டுக்கு தான் நாங்கள் போய் கேட்டேன். எங்கள் தம்பி வந்து மியூசிக்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுவே தாளம் போட்டு அதுவே பாடும். அது மட்டும் ஏதோ வந்து ஒரு வேர்ட்ஸ் போட்டு சின்ன குழந்தையிலே பாடும். ஒரு 4 வயசு குழந்தையிலே மாட்டை பாடிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த டேலண்ட் தான் அவனுக்கு இருக்குது. நம்ம நீங்கள் விட்டால் லைஃப் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் கூட்டிகிட்டு போய்ட்டு கேட்கும் பொழுது அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 lakh பேசிக்காக. அதே மாதிரி தான் இந்த கருத்தரிப்பு சென்டர்ஸுக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே வந்து என்ட்ரு ஆகும் பொழுதே இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 lakh வந்து கட்டிடணுமா. இவங்களும் அதான் சொன்னாங்க. நீங்கள் வந்துட்டு 1 lakh கட்டிடுங்க, அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு நாங்கள் எப்படி வந்து உங்கள் பையனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்து நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு எனக்கு எதுவும் அது சரியாக படலை. நான் சரிங்க அப்படின்னு நான் வந்துட்டேன்.
நான் எல்லா இடத்துலையுமே இப்படி தான் அங்கே போயிட்டு தைரியமாக போய் கேட்பேன், என்ன நடக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுப்பேன். தெரிஞ்சுட்டு நான் எனக்கு திரும்ப தோணுச்சு, எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையை வந்துட்டு உண்டாக்குனாங்க. நான் என் மனம் நம்புதுனால தான் அங்கே போய் சேர்வேன், நான் போய் சேர்ப்பேன். இது மாதிரி நான் வந்து பல இடங்களில் நான் வந்து தனியாக தான் போவேன். தனியாக தான் போயிட்டு இல்லை என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத நான் வந்துட்டு தெரிஞ்சுட்டு வந்துடுவேன். அப்படிங்கும்பொழுது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மேலே தான் எனக்கு டவுட்டு. ஓகேவா, எனக்கு வந்துட்டு அவர் தான் நான் வந்துட்டு இது ஏன்னா அவர் தான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அவார்டு வாங்கியிருக்காரு. அதுமாதிரி அந்த கருப்பு கலர் கூலிங் கிளாஸ் வந்து ஏன் அவர் போடுறாரு? வேறு எந்த மியூசிக் டைரக்டர்ஸும் போடுறாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வேறு யாராவது போடுறாங்களா? அவர் சைக்காலஜிக்கலாக என்னென்னா அந்த வங்கிட்ட காசு வாங்கி ஏமாற்றி பார்த்தியா, நான் வந்துட்டு உன்னோட நான் வந்து பில்லியன் டக்கம் பார்த்தியா அப்படிங்கிற வேலையை செய்வார். இதே மாதிரி தான் எங்கள் சாரை ஏமாற்றிட்டே இருப்பார். அவர் என்ன விட அவர் பில்லியன்ட்டான். ஓகேவா, அந்த சைக்காலஜிக்கலாக வந்துட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு மனுஷனை. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க என்னென்னா, என்னுடைய ப்ரேயரில் வந்துட்டு சொல்கிற மாதிரி தான், சொல்லிக்க மாதிரி தான் நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் செயல்படுறேன் அப்படிங்கிறத அப்படிங்கிறத அவர் சொன்னதாக இவங்க சொல்கிறாங்க. இப்போது அப்போது அந்த பர்சன் வந்துட்டு ப்ரே பண்ணுவாங்க. யார் வந்துட்டு இப்போ வந்து ப்ரே பண்ணுவாங்க ரெகுலராக? முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேளை வந்துட்டு தொழுகை பண்ணுவாங்க. கிறிஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்ரி சண்டே வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த சர்ச்சுக்கு வந்து போவாங்க இல்லையா. ஆனால் முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தினமும் வந்துட்டு 5 வேளை வந்துட்டு தொழுகை பண்ணுவாங்க, ப்ரே பண்ணுவாங்க இல்லையா. அவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி. ஓகேவா. ஏஆர் ரஹ்மான் யார்?